ஏங்க வணக்கம், வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க நாம அரசியலுக்கு வராம, அதிகாரத்துக்கு வராம உங்கள சாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு மனுஷன். எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சா தான்டா உயிர் வாழ முடியும். இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தான்டா உயிரே வாழணும். அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு தற்குறித்தனம் இருக்கு பாருங்க. இந்த உலகத்திலே 84,00,000 ஜீவராசிகள் இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த 84,00,000 ஜீவராசிகள்ல இந்த கேடுகட்ட இந்த தற்குறித்தனம் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு தற்குறித்தனம். இப்படிப்பட்ட தற்குறித்தனத்துல வாழ்றதே இந்த மனுஷன் பையன் மட்டும்தான். வேற எந்த ஒரு உயிரினமும் இப்படி ஒரு தற்குறித்தனமான ஒரு வாழ்க்கை, அடுத்தவனுக்கு பணி செஞ்சு, அடுத்தவனுக்கு பணிவிடை செஞ்சு வாழக்கூடிய ஒரு உயிரினம் கிடையவே கிடையாதுங்க. இத மாத்த ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செய்ய தேவையில்ல. எதுக்குமே குறைவில்லாத மனுஷன் மனுஷனா வாழலாங்க. ராஜா ராஜா மாரி, ராணி ராணி மாரி வாழலாங்க. அப்படி ஒரு வாழ்வியல ஏற்படுத்த முடியுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன தெரியுமா? மனுஷன் கேடுகட்ட இப்படி தற்குறித்தனமான ஒரு பொழப்பு பொழச்சுன்னுக்கிறான். அத எண்ணி பார்க்க, அத சிந்தனை பண்ணி பார்க்க ஒரு துப்பில்ல. இந்த சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னு வச்சுக்க, "ஏன்டா டேய்! இன்னும் கல்யாணம் ஆகலையாடா?" அப்படின்னே இருப்பானுங்க. ஒரு வேளை அவனுக்கு கல்யாணமே ஆகலைன்னு வச்சுக்க, கல்யாணம் ஒருத்தன் பண்ணிக்கலான்னு வச்சுக்க, கல்யாணம் ஆனவனுங்கலாம், கல்யாணம் ஆகாதவனுங்கள பார்த்தா, அவனுங்க ஏதோ பெரிய மயிராண்டிங்க மாரி ஒரு இளக்காரமாவே இருப்பானுங்க. "இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலடா?" அப்படின்னுவானுங்க. சரி கல்யாணம் ஆனவங்கள்ல போனா, குழந்தை பெத்தா, குழந்தை பெத்துட்டவங்கலாம் குழந்தை பெக்காதவனுங்கள பார்த்தா, "ஹேய்! இன்னும் குழந்தை பெத்துக்கலையாடா? டேய் சிங்கம்டா சிங்கம். ஆம்பள சிங்கம் 2 குழந்தை பெத்துட்டான், 3 குழந்தை பெத்துருக்குங்கடா" அப்படின்னுவானுங்க. அடேய்! இன்னைக்கு மிருகம் பொழைக்கிற பொழப்ப மனுஷனாவது பொழைக்கிறான்டா. ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்துக்கு வேலை செய்யுதாடா? ஒரு எலி இன்னொரு எலிகிட்ட வேலை செய்யுதா? டேய்! ஒரு மிருகம், பறவை, பூச்சி, புழு எதுவுமே பொழைக்காத ஒரு கேடுகட்ட ஒரு தற்குறித்தனத்த நீ பொழைச்சுன்னு, நீ ஏன்டா மிருகத்தோட உன்ன ஒப்பிட்டு பார்க்குற? நீ தற்குறித்தனமா பொழைக்கிறது மட்டும் கிடையாது. உன்னுடைய வம்சாவழியா வரக்கூடிய அந்த மனித சந்ததியையும், சமூகத்தையும், உன்னோட குழந்தைங்களும் அதே தற்குறித்தனத்துல தான் பொழைக்க வைக்க போற. அந்த தற்குறித்தனத்த தான் அவங்களுக்கு என்ன பண்ண போற? வழிகாட்ட போற. இதுல ஏன்டா உங்களுக்கு தற்குறித்தனத்துல ஏன்டா உங்களுக்கு பெருமையா இருக்குது? நீங்கலாம் திருந்தவே மாட்டீங்களாடா டேய் தற்குறிங்களா? முதல்ல மனுஷன் மனுஷனா வாழுங்கடா. நீங்க மனுஷன் மனுஷனா வாழ சிந்திக்காதனால தான்டா இந்த மாரி பல தற்குறித்தனம் உங்ககிட்ட இருக்கு. பல தற்குறித்தன மனுஷங்கிட்ட இன்னமும் வேரூன்றி தற்குறித்தனமான ஒரு வாழ்க்கைய மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். சிந்திங்கடா டேய்! சிந்திங்கடா தற்குறிங்களா?